சங்கீதம் 61 முதல் வசனம், தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். தாவீது எல்லா காரியங்களும் கூட கத்துக்கிட்ட தான் சொல்றாங்க. ஏன்னா கத்துக்கிட்ட மட்டும்தான் சரியான பதில் வரும். நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா யார நாடி போவோம்? நமக்கு யாரு பிரியமா, ரொம்ப சிநேகிதமா, நமக்கு அன்பா யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் நம்ம பிரச்சனை சொல்லுவோம். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நீங்க ஒரு சொல்யூஷன் கொடுங்க. ஆனா நமக்கு ஏற்ற சொல்யூஷன் அவங்க தருவாங்கன்னு நினைக்க முடியாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதான் தருவாங்க. அந்த சொல்யூஷன் கூட நமக்கு சரியான ஒரு தீர்வு தராது. ஆனா தேவன் அப்படி அல்ல. தாவீது எல்லா காரியம் கூட, ஆண்டவரே நான் இங்க யுத்தத்துக்கு போறேன்னு அவரை கேட்டுதான் அவங்க செய்வாங்க. அவங்களோட கூப்பிடுதல் கர்த்தருடைய சமூகத்துல இருக்கு. நம்ம எந்த ஒரு பிரச்சனை வந்தா கூட தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து அவரை நோக்கி கூப்பிடணும். ஏசப்பா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த விண்ணப்பம் என்கிட்ட இருக்கப்பா, நீங்க தான் எனக்கு சரியான பதில் தரணும், ஏற்ற நேரத்துல எனக்கு நீங்க செய்யுங்க. நம்ம மட்டும் மறந்துடுறோம். ஆண்டவர் ஒரு நன்மை செஞ்சா அடுத்த செகண்ட் அவரை மறந்துட்டு அடுத்த காரியங்களை நம்ம போய் நுழைக்கிறோம். அப்ப மறந்துட்டு அந்த நிமிஷம் அவ்வளவுதான். ஆனா தாவீது அப்படி இல்ல. எல்லா விஷயத்துல கூட சின்ன விஷயம்தான் அவங்க எல்லாத்தையுமே கர்த்தருடைய சமூகத்துலதான் கேக்குறாங்க. நமக்கு எவ்வளவு பிரச்சனை, நம்ம மனசு எவ்வளவு அங்கலாய்ப்பு, எல்லா காரியங்களும் கூட ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நிச்சயமா எனக்கு இந்த மனுஷனுக்கு பிரச்சனை பண்றாங்க ஆண்டவரே, இந்த மனுஷனுக்கு ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்லி என்ன நோகடிக்கிறாங்க அப்படி நம்ம சொல்லி கர்த்தர்கிட்ட சொல்லும் போதுதான் நமக்கு பதில் வருவாங்க. கர்த்தர் அந்த மனுஷனை அவர் பார்த்துப்பார். நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டாம். ஏன்னா நம்ம அமைதியா இருந்தா போதும், தேவன் நமக்காக செய்வார். அதே வசனம் 4, நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். கூடாரம்ங்கிறது ஆலயம். நம்ம எல்லா நாளும் கூட தேவனுடைய ஆலயத்துக்கு தான் வரணும். ஒரு மனுஷங்க வீட்டுல போய் எத்தனை நாளைக்கு ஒரு மனுஷங்க வீட்டுல நம்ம இருக்க முடியும்? ஒரு நாள், 2 நாள், 3 நாள். அதுக்கப்புறம் அவங்க எப்ப நீங்க போவீங்கன்னு கேட்பாங்க. ஆனா கர்த்தருடைய சமூகம் அப்படி அல்ல. எல்லா நாள்ல கூட தேவனுடைய ஆலயம், நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தாவீது எல்லா நாட்கள் கூட கர்த்தருடைய சமூகமே நாங்க. நம்ம கூட எல்லா நாட்களும் சந்தோஷம் வந்தாலும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரணும். நமக்கு மனசு மிகுந்த துக்கமா, ஆண்டவரே நான் எந்த மனுஷன் போய் நிக்கலப்பா, உங்களுடைய சமூகத்துல வந்து என்னுடைய துக்கத்தையும் என்னுடைய கண்ணீரையும் இந்த ஆலயத்துல தரும்போது நிச்சயமா கர்த்தர் நமக்கு தருவார். அவருடைய சட்டைகள், அவருக்கு அடைக்கலமா நமக்கு தருவார். அவர் சட்டைகள்ங்கிறது நம்மளுடைய ஒரு அடைக்கலம். எப்பவுமே கர்த்தர் நமக்கு ஒரு அடைக்கலமானவர். தாவீது கர்த்தர்கிட்ட அடைக்கலமா இருந்தாங்க. அவரே அடைக்கலம், அவரே தஞ்சம், அவரே நமக்கு அரணா இருந்தாங்க. நம்ம தேவனை முன்னோக்கி பார்ப்போம். நம்ம குடும்பங்களுக்காக தேவன்கிட்ட முறையிடுவோம். இந்த காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில இருக்கப்பா, இதை நீங்க சரிப்படுத்துங்க. அவ்வளவுதான். இந்த ஒரே ஒரு சின்ன ஜபம் தாங்க பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பெருசா நம்ம இதை கேட்க வேண்டாம். அப்பா கிட்ட நம்ம சின்ன கவலைகளை சொன்னாலே போதும். எந்த நேரத்துல என்ன செய்யணும்ங்கிறது அவர் அறிவார். ஏற்ற நேரம் இன்னும் வரலையா, தாமதம் ஆகும். என்னப்பா நான் இவ்வளவு நாள் சொல்லியிருக்கேன், நீங்க அமைதியா இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்க வேண்டாம். கர்த்தர் அந்த காரியங்கள் நிமித்தம் அவர் யோசிப்பாரு. இந்த விஷயம் யோசிக்கும் போது தேவன் நமக்கு நிறைவா சரியான தீர்வு தருவார். எல்லா நாளும் தேவனை நம்ம நோக்கி பார்ப்போம். 8வது வசனம், இப்படியே தினமும் என் பொருத்தனைக்கு நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தர்கிட்ட நம்ம பொருத்தனை சொல்லலாம். தேவன்கிட்ட ஒவ்வொரு நாளும் சொல்லலாம். நம்ம ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நான் இங்க இருக்கிறேன்னா தேவனுடைய கிருபை தான். தேவன் எனக்கு செய்த பெரிய இரக்கம், தயை, கிருபை. அவர் இல்லைன்னா நான் கண்டிப்பா எல்லா நாளும் இருக்கவே முடியாது. அவர் எனக்கு ஒரு தகப்பனும் தாயுமா இருந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு அவர் அரவணைக்கிறார். நான் தேவனை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீங்க ஒவ்வொருவரும் தேவன் நோக்கி பார்த்து பொருத்தனைகளை நம்ம இந்த ஆலயத்துக்கு வந்து கீர்த்தனமா பாடுவோம். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா நாளும் கர்த்தரை மாத்திரம் நம்புவோம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த சங்கீதத்தை கூட தேவன் ஆசீர்வதிப்பாராக.